ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் தனுஷா அடா 247 தமிழுக்காக. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மலி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எது குரூப் 1 குரூப் 2 படிக்கிற ஆஸ்பிரன்ஸா இருப்பாங்க, இல்ல குரூப் 2 குரூப் 4 காம்பினேஷன்ல படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, ஆர் தனித்தனியா படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ மேஜர்லி குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இதை எப்படி கம்பைண்டா நம்ம எஃபிஷியண்டா பண்றது. ஓகேயா? ஸோ கம்பைண்டாக நம்ம படிக்கிறது எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணி முடிக்கிறது அப்படின்றது இவங்களோட மெயின் கன்சர்னாக இருக்கும். ஸோ அந்த கன்சர்னை இப்போ நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அந்த கன்சர்ன் பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், டெய்லி என்ன பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அண்ட் என்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், தென் என்னென்ன இருக்குது, இது இல்லாமல் ஃபோக்கஸ் ஏரியா என்ன அண்ட் டெய்லி பிளான். ஓகே, எல்என்டி மெத்தட்னு ஒரு மெத்தட் சொல்லுவேன். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கணும், இது இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை செஷன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு எது பெஸ்ட்டு டைம், ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறமா, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா, இல்லை எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இது எல்லாத்தையும் விட என்ன முக்கியம், நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். the sooner the better. ஸோ ஆனுவல் பிளானர் வந்தாச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆனுவல் பிளானர் வந்தோடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து த பெஸ்ட். இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் டஃப். ஓகே, ஸோ ஆனுவல் பிளானர் வந்தாச்சு, என்னென்ன டேட்டுன்னு கூட சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதை பொறுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஜூனில் உங்களுக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், அடுத்தது ஜூலை ஆகஸ்ட்டில் உங்களுக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, எக்ஸாம் டேட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறி வருது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம் வந்து செப்டம்பரில், இன்னொரு எக்ஸாம் வந்து அக்டோபரில், அந்த மாதிரி வருது. அந்த விஷயங்களையும் மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேஸ் என்ன அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சூனர் த பெட்டர், இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறதா பெட்டர். ப்ரிலிம்ஸ் ஒன்லி படிக்கணுமா, மெயின்ஸ் ஒன்லி படிக்கணுமா, இல்லை ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் படிக்கணுமா? இப்போ கரண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான் பண்ணணும். இது எல்லாமே ஒவ்வொரு டைமுக்கு மாறும். அது என்னென்ன டைம்னு சொல்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, குரூப் 1க்கு ஒரு 2 months பிஃபோர் வரைக்கும் என்ன பண்ணணும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பிஃபோர் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸையும் படிக்கணும், மெயின்ஸையும் படிக்கணும். அதுக்கு தான் நான் எல்என்டி மெத்தட்னு ஒன்று சொல்லுவேன். அது என்னன்னு சொல்கிறேன், இப்போதைக்கு இதை பாருங்கள். அடுத்தது இது இல்லாமல் ப்ரிலிம்ஸ் ஒன்லி அப்படின்றது எப்போ அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு 2 months பிஃபோர், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 2 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ் ஒன்லி தான் படிக்கணும். அடுத்தது மெயின்ஸ் ஒன்லி அப்படின்றது ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ். ஓகே, ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இது முக்கியம். ஸோ எக்ஸாம் நார்மலாக படிக்கிறப்ப ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான். 2 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ், ப்ரிலிம்ஸ் ஒன்லி. ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் ஒன்லி. இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, தென் அடுத்தது உங்களுக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 2 இது ரெண்டோடைய சிலபஸ் என்ன. இதில் ஜிஎஸ் வர ஆப்டிடியூட் வருது. இது 175 கொஷின்ஸ் வரும், இது வந்து உங்களுக்கு 25 கொஷின்ஸ் வரும். இங்கே லாங்குவேஜ் ஜிஎஸ் ஆப்டிடியூட்னு வருது, எக்ஸ்ட்ராவாக லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் இதுவே உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வரும். இது 75 கொஷின்ஸ், இது 25 கொஷின்ஸ். ஸோ வெயிட்டேஜ் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். நான் குரூப் 1 அண்ட் குரூப் 2 சேர்த்து படிக்க போகிறேன் மேம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஒன் மந்த் இருக்குல்லையா, இந்த ஜான்வரி ஃபெப்ரவரி மிட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், அதை முடிக்கணும். கூடவே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், அது எது வேணால் இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், எக்கானமியாக இருக்கலாம், ஆர் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஓகே, ஆர் இன்னொன்று வந்து உங்களோட இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். இதே ஆர்டரில் போனால் பெட்டர். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் எக்கானமி, அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஏன்னா வெயிட்டேஜ் பேசிஸில் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்கன்றது பொறுத்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி ஆப்டிடியூட் போடுங்க. டெய்லி ஆப்டிடியூட் போடுற பழக்கம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஆர் தமிழ். இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
இல்லை மேம் நான் குரூப் 1 தான் மெயின் ஃபோக்கஸ், குரூப் 2 வந்து செகண்டரியாக எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஜிஎஸ் மட்டும் படிங்க. இல்லை மேம் நான் குரூப் 2 தான் மெயின் ஃபோக்கஸ், குரூப் 1 செகண்டரியாக தான் எழுதுறேன்னா இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு படிங்க. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் என்ன எக்ஸாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே, ப்ரையாரிட்டைசேஷன் 2 எக்ஸாமும் நான் எழுதுகிறேன் ஆனால் இதில் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அந்த டெசிஷன்லாம் நீங்கள் தான் எடுக்க முடியும், அதுக்கும் எந்த ஒரு வீடியோவும் போட முடியாது. ஸோ அது உங்களை பொறுத்து மாறும். ஓகே, தென் இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, அப்புறம் ஆப்டிடியூட். அதுக்கடுத்து செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வரும். அப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடியே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருங்க. அண்ட் இந்த 2 போர்ஷன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 12 மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்து 12 மந்த்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகே, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. மினிமம் 8 மந்த்ஸ் ஆகுது படிக்கணும். மந்த்லி கம்பைலேஷன்ஸ் படித்தாலும் ஓகே தான். சயின்ஸுக்கு 9th 10th புக்கு படிக்கலாம் போதும். மற்றதுக்கெல்லாம் எல்லா புக் லிஸ்ட் இருந்து நான் சொல்லியிருக்கேன். பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் ஆர் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் ஆர் எக்கானமிக்கு சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்களுடைய புக்கா இல்லை ரமேஷ் சிங் அவர்களுடைய புக்கா எது வேணாலும் படிக்கலாம். இதே மாதிரி மற்றது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கும் நிறையா ஜி வெங்கடேஷன், தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நிறையா புக்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஸர் தர்மராஜ், எந்த புக் வேணாலும் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ஃபோக்கஸ் ஏரியா, என்னென்ன படிக்கணும், எந்த மாதிரி ஆர்டரில் எப்பப்போ என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட். ஸோ இதில் டெய்லி பிளான் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்னா எல்என்டி. ஓகே, ஸோ எல்என்டி மெத்தட்னு சொல்கிறேன். இது என்னென்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணணும், 2 சப்ஜெக்ட் படிக்கணும், அது இல்லாமல் 2 டெஸ்ட்டு போடணும். அதுதான் எல்என்டி மெத்தட்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு இதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ பேசிக்காக நான் 2 சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்றது நீங்கள் ஒரு ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட், நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரையாரிட்டி 1ல் இருக்கிறது ஒன்று படிங்க. ஆர் நீங்கள் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு படிக்கலாம். ஓகேயா, ஸோ எந்த எக்ஸாம்ன்றதை பொறுத்து மாறும். குரூப் 1ஓட மெயின் ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் ஜிஎஸ் ஃபஸ்ட்டு படிங்க, அப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் ஒரு தமிழ் படிக்கலாம். அதே குரூப் 2 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா அப்படியே நீங்கள் மாற்றி படிக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. ஏன்னா கான்ஃபிடென்ஸ் வேணும் மேம் எனக்கு அப்படின்னு நினச்சா அதை பண்ணலாம். அடுத்தது ஸோ ஹை ப்ரையாரிட்டி ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது இன்னொன்று வந்து நீங்கள் எய்தர் ஆப்டிடியூட். ஓகே, ஸோ ஆப்டிடியூடுன்றது நீங்கள் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சாலும் பண்ணலாம், இல்லையா ஒரு ஈஸி சப்ஜெக்ட் இதை பண்ணணும். இந்த செகண்ட் ப்ரையாரிட்டியில் சொன்னேன் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு. அடுத்தது 2 டெஸ்ட் போடணும் அப்படின்னா 2 அப்படின்றது இங்கே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ஒன்று, மெயின்ஸ் டெஸ்ட் ஒன்று. நீங்கள் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 கொஷின் இல்லை 25 கொஷின் சால்வ் பண்ணணும். அடுத்தது மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா 1 அல்லது 2 கொஷின் எழுதணும். இது வந்து 10 மார்க்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது எங்கேருந்து நான் இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து ஸ்கூல் புக்ஸ், அப்புறம் ஒரு அட்வான்ஸ்டு புக் ஒரு சப்ஜெக்ட்க்கும். ஓகே, அதில் 4 சப்ஜெக்ட் தான் அட்வான்ஸ்டு புக் தேவைப்படும், மற்றதுக்கெலாம் தேவைப்படாது. தென் இது இல்லாமல் உங்களுடைய கூகுள் ஆர் ஏஐ எனிதிங் யூ கேன் யூஸ். ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஒரு டாபிக் சின்ன டாபிக் இல்லைன்னா புது புக்கெல்லாம் போகக்கூடாது, இதுலேருந்து தான் பண்ணணும். இதே நீங்கள் இங்கே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மெயின்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதணும்னு சொல்கிறேன் கரெக்டாக. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்னா 20லேருந்து 25 கொஷின் சால்வ் பண்ணணும். மெயின்ஸ் டெஸ்ட்னா 1 அல்லது 2 கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதில் 20 கொஷினில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதில் ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 30 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். 30 days இந்த ஜான்வரி மந்த் இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணலாம். தென் அடுத்தது இது இல்லாமல் நீங்கள் இதுக்கு சோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதுக்கு அடுத்தது மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் மார்க் டெஸ்ட்ஸ் ஆர் மாடல் டெஸ்ட்னு இருக்கும். ஓகே, நம்ம அடாலையும் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. ஓகே, குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஸோ எல்லாருக்குமே ஆஃபர் கோட் YT03 தான். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ணுறீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறப்ப எப்படி சால்வ் பண்ணணும்? இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஷின் பேப்பர் குரூப் 1 கொஷின் பேப்பர் பார்க்கணும். அப்புறம் குரூப் 2 கொஷின் பேப்பர் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 20, 25, 20, 24, 20, 23 இதில் டிஎன்பிஎஸ்சி கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இது எல்லாமே ஒரே லிங்க்லேயே இருக்குது. ஓகே, ஒரே லிங்க்லேயே இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அதில் எல்லா கொஷின் பேப்பரும் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து பார்த்துக்கலாம். இங்கே என்ன பண்ணணும்? குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெயின்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்றத சால்வ் பண்ணலாம். இதே குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதே மெயின்ஸ் எல்லாமே அதே ஆர்டர் தான். ஸோ ப்ரிலிம்ஸ்னால் ஃபஸ்ட்டு 2025 ஃபஸ்ட்டு 20 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். அதே நாள் என்ன பண்ணுறீங்கன்னா 2025 ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பேப்பரில் மொத்தம் 3 ஜிஎஸ் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் அதில் மொதல் கொஷின் எடுத்து எழுதி பாருங்கள். அதில் நீங்கள் எழுதுகிறப்ப இன்ட்ரொடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் இருக்கணும். இது இல்லாமல் இன்ட்ரொடக்ஷனில் ஃபேக்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் பாடியில் வந்து நீங்கள் ஹெட்டிங்ஸ், சப்ஹெட்டிங்ஸ் எழுதணும். அந்த சப்ஹெட்டிங்ஸ் வந்து கொஷினில் இருக்கிற டேர்ம்ஸாகவே எடுத்து எழுதணும். ஓகே, இது இல்லாமல் சைடில் வந்து ஃப்ளோ சார்ட் போடணும். இதெல்லாம் இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது முக்கியம். அடுத்தது இது இல்லாமல் இதே இந்த ஆன்சர் ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ தனியாக ஹவு டு ரைட் 10 மார்க் கொஷின் ADA247 தனுஷா அப்படின்னு போடுங்க, அதில் வந்துடும். ஓகே, ஸோ அதில் பாருங்கள். உங்களுக்கு 10 மார்க் அண்ட் 15 மார்க் ரெண்டுக்கும் தனித்தனியாகவே சொல்லியிருப்பேன். பாருங்கள், 10 மார்க்னா 1.5 பக்கம் எழுதணும். ஓகே, ஒரு A4 ஷீட்டில் ஒரு சைடு ஃபுல்லாகவும் அடுத்த சைடு பாதி வரைக்கும் எழுதணும். அண்ட் அதோட மாடல் ஆன்சரும் நான் வந்து மாடல் ஃபார்மேட்டும் நான் கீழே இங்கே லிங்க்கில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன், அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது இது இல்லாமல் 2024 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் குரூப் 1க்கு அப்புறம் நீங்கள் குரூப் 2 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போயிட்டே இருங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இங்கே 20 கொஷின் மட்டும்தான். 20 கொஷின் தானே, 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ப்ரிலிம்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதில் எந்த கொஷின் தெரியலையோ அதை வந்து நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் வந்து இது ஏதோ ஒரு நோட், ரூல்டு ஆர் அன்ரூல்டு நோட் போட்டுக்கோங்க. அதில் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு PDF நான் கீழே அப்லோட் பண்ணுவேன். அந்த PDF-ஐ 30 பேஜ் போட்டு வச்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு ஷீட்டில் ஒரு ஆன்சர் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே வந்து எந்த பென் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரிஃபரபிளி பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணி எழுதி பார்க்கணும். அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு A4 ஷீட் எழுதிக்கோங்க. அதில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. அந்த A4 ஷீட்லேயே நீங்கள் என்னென்னலாம் எழுதுவீங்களோ அதை வந்து ரஃப்பாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு பிரிண்ட் போட சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் பார்த்து கூட எழுதலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்து கூட எழுதுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன், அந்த பாயிண்ட் ஜாட்டிங் அதெல்லாம் வந்து தெளிவாக்கிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு A4 ஷீட்டில் எடுத்து இங்கே ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு அந்த இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன், என்ன ஹெட்டிங் வரும், என்ன இது வரும், இதெல்லாம் எழுதிட்டு ரஃபாக எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேராக வந்து அந்த 30 பேஜஸ் பிரிண்ட் போடுறதுல ஒரு ஷீட் ஒவ்வொரு நாள்னு எழுதி பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் டே டு டே ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டெய்லி பிளான்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் படிக்கிறவங்க இருப்பீங்க, 15 மணி நேரம் படிக்கிறவங்க இருப்பீங்க. எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு மாதிரி, இதே வந்து 4 மணி நேரம் ஒர்க்கிங்னா அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக் வாங்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு சோர்ஸ் மெட்டீரியல். அண்ட் உங்களுக்கு லெஸ் இஸ் மோர். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு புக் ஒன்று, அது இல்லாமல் வேல்யூ அடிஷன் மெட்டீரியல். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின்ஸ் ரெடி பிஃபோர் ப்ரிலிம்ஸ், அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. வேறு எதையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ சொன்னது பேஸ் மெட்டீரியலாக மட்டுமே எடுத்துக்கோங்க.
ஸோ எஸ், இதோட நம்ம செஷன் முடிஞ்சாச்சு. குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கான தனித்தனி பேட்சஸ் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கான பேட்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து Jan 20யும் இது வந்து Jan 23யும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 22% ஆஃபரோட ஜாயின் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் மை இன்ஸ்டாகிராம். ஓகே, ஆர் யூ கேன் மெயில் மீ. என்னோடது dhanusha.t@ada247.com அப்படின்ற மெயில் ஐடி. அதில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம ADA247 தமிழுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நம்ம டே டு டே வந்து டெய்லி வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதையும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு செஷனில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.